இப்போ நான் சொல்கிறத அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா வெறும் 100 பேர் தான் இருக்காங்க. 100 பேருமே எக்கனாமிக்கலி ஈக்குவலாக இருக்காங்க. விச் மீன்ஸ் எல்லாருக்குமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பணம் இருக்குது. எல்லாருக்குமே எஜுகேஷன், எல்லாருக்குமே ஃபுட், மெடிசன்ஸ் எல்லாமே கிடைக்குது. பட் சடனாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் ஒரு புது ஐஃபோன் மாதிரி ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறார். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான ஒரு படம் எடுக்கிறார். அதே மாதிரி இன்னொருத்தர் ஒரு அமேசிங்கான புக் எழுதுகிறார். அந்த புக் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செல் ஆகுது. அந்த படம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிளாக் பஸ்டர் ஆகுது. அதே மாதிரி அந்த ஐஃபோன் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செல் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் தவிர மிச்சம் 97 மெம்பர்ஸ் இருக்காங்களே, அவங்களோட பணம் எல்லாமே இந்த 3 பேர் பாக்கெட்டுக்கு வர ஆரம்பிக்கும். விச் மீன்ஸ் இன்இக்வாலிட்டி வர ஸ்டார்ட் பண்ணும். ஸோ சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈக்குவல், எக்கனாமிக்கலி ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறது இம்பாசிபிள். அது நடக்கவே நடக்காது. இதுதான் ஹார்ஷ் ட்ரூத். அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னா, பணம் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டட் ரீசோர்ஸ். யூ நாட் ஏர்னிங் இட் ஃப்ரம் நத்திங். பணத்தை தயாரிக்க கூட முடியாது. நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, இன்னொருத்தர் பாக்கெட்டில் இருந்து உங்கள் டேலண்ட்டை யூஸ் பண்ணி, உங்கள் ஸ்கில்லை யூஸ் பண்ணி உங்கள் பாக்கெட்டுக்கு இந்த பணத்தை கொண்டு வர முடியும். அதுதான் ஒரே வழி. இது லிட்ரலி ஒரு கேம் மாதிரி தான். இந்த பணம் எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸில் என்ன அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாக்கெட்டில் இருந்து நிறைய பணத்தை எடுத்து அவங்க பாக்கெட்டில் வச்சுப்பாங்க. பட் இந்த பணம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு புரியாதவங்க, பற்றி நாலேஜ் இல்லாதவங்க நிறைய பேர் பாக்கெட்டுக்கு பணத்தை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இந்த கொரோனா சிச்சுவேஷன் தான். இந்த கொரோனா பீரியடில் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க எல்லாருக்குமே ஒரு எக்கனாமிக்கல் இன்ஸ்டபிலிட்டி வந்துச்சு. நிறைய பேர் பணத்தை இழக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் மிடில் கிளாஸ்லேருந்து போர் அப்படிங்கிற கேட்டகரியில் போனாங்க. பட் அதே பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த பணம் எப்படி ஒர்க் ஆகுது, இப்படி எக்கனாமிக்ஸ் எல்லாமே தெரிஞ்ச என்னோட டாப் 2 ரிச்சஸ்ட் பர்சன்ஸ் ஆன அம்பானி அதான் இவங்க 2 பேரோட நெட்ஒர்த் பார்த்தீங்க அப்படின்னா ராக்கெட் ஸ்பீடில் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. விச் மீன்ஸ் நம்ம இழக்கிற பணம் எல்லாமே அவங்க பாக்கெட் தான் போயிட்டு இருந்துச்சு. என்னதான் பொலிட்டிக்கல் சப்போர்ட் அது எக்கச்சக்கமான டிபேட்ஸ் இருந்தாலுமே எண்ட் ஆஃப் த டே தே நோ ஹவு மணி ஒர்க்ஸ். அண்ட் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவங்க நம்ம இழக்கிற பணத்தை எல்லாத்தையுமே சம்பாதிச்சுக்கிட்டாங்க. இது ஜஸ்ட் உங்க 2 பேருக்கு மட்டும் கிடையாது. உங்க 2 பேரும் ஃபேமஸ் அப்படிங்கிறதுலாம் கூட சொல்கிறேன். இந்தியாவில் இருக்க டாப் 1% ரிச்சஸ்ட் பர்சன், அதாவது டாப் 1% கிளப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் இருக்க எல்லாருக்குமே இது பொருந்தும். இப்போ நீங்கள் பார்க்குறதா இந்தியாவோட வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன். இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா டாப் 1% மட்டும் ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் சொத்து, இந்தியாவோட மொத்த சொத்து அவங்கள்ட்ட தான் இருக்குது. அதே மாதிரி டாப் 10% மட்டும் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 75 to 80% அவங்ககிட்ட தான் இருந்துகிட்டு இருக்கு. ரிமைனிங் இருக்க 80% மக்கள்கிட்ட தான் மிச்சம் இருக்க 20% சொத்தே இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு கிளாஸில் ஒரு 100 பேர் இருக்காங்க. அந்த 100 பேருக்கும் ஒரு 100 rupees சொத்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் வெறும் 10 பேருக்கு மட்டும் 90 rupees கொடுத்துட்டு மிச்சம் இருக்க 90 மெம்பர்ஸ்க்கு அந்த 10 rupees பிரித்து கொடுத்தா எவ்வளோ இன்இக்வலாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இப்போ இந்தியா இருந்துகிட்டு இருக்கு. பட் இது இன்னும் மோசமாயிட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த கிராஃப் எனக்கு கவனிச்சிங்க அப்படின்னா இந்தியா இருக்க டாப் 10% சொத்து பார்த்தீங்கன்னா, வெல்த் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் மட்டும் தான் ஆகிட்டு இருக்கு. அதுவே பாட்டம் 50% சொத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் டிக்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கு. விச் மீன்ஸ் உங்கள் இலக்க டாப் 10% சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த பணத்தை. ரிச் கெட்ஸ் ரிச்சர், புவர் கெட் புவரர் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதுக்கு இதுதான் அர்த்தம். சரி, இந்தியாவில் இருக்க பணக்காரங்க எல்லாருமே சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, ஏழைங்க எல்லாருமே பாவம் எழுதிட்டு இருக்காங்க. நமக்கு இதுக்கு சம்மந்தம் முடியும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் இந்த கிராஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இன்கம் ஷேர் யாருக்குன்னா டாப் 10%க்கும் மிடில் இருக்க 40%க்கும், அதாவது ஃபர்ஸ்ட் 30% கிடையாது, லாஸ்ட் 30% கிடையாது, மிடில் இருப்பாங்களா அவங்களோட 40%க்கும். இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 1990s அப்புறம்லாம் ரேப்பிடாக டாப் 10%ஓட ஷேர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் மிடில் 40% டிக்ரீஸ் மட்டும் தான் ஆகிட்டு இருக்கு. இந்தியா மட்டும் ஏன் இவ்வளோ இன்இக்வலாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்தியா மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரியுமே இப்படி தான் இருக்காங்க. டாப் 1% டாப் 10% தான் மேக்ஸிமம் இன்கம் ஷேர் வச்சுருப்பாங்க. மிச்சிருக்க எல்லா வெல்த்துமே எல்லா இன்கம்மே மிச்சிருக்க 90% ஸ்ப்ரெட்டாக தான் இருக்கும். ஸோ த டாப் 1% இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல். இந்தியாவோட டாப் 1% எப்படி இருக்காங்க அப்படின்னா அமெரிக்கா மாதிரி வெல் டெவலப்ட் அண்ட் ரிச்சஸ்ட் கண்ட்ரி டாப் 1% எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அமெரிக்காவோட டாப் 1% பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $50 trillion பாட்டம் 90% இருந்து எடுத்திருக்காங்க. இந்த $50 trillion எவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படின்னா இந்தியாவோட ஓவரால் ஜிடிபி அரௌண்ட் $3 trillion தான். இந்த $50 trillion பார்த்தீங்கன்னா இந்த டாப் 1% தவிர பாட்டம் 90% இருந்தால் அவங்க எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருப்பாங்க, எந்த அளவுக்கு எக்கனாமிக்கலி மேலே வந்திருப்பாங்க, எந்த அளவுக்கு அமெரிக்கா ஈக்குவலாக இருந்திருக்கும் எக்கனாமிக்கல் அப்படின்னு நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. பட் அது எப்படி ஒர்க் ஆக போகிறது இல்லை, ஏன்னா இதுதான் சொசைட்டி சிஸ்டமே. இதெல்லாம் தெரிஞ்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் சில பேர் ரோட்டில் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரிச் பீப்புளுக்கு டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க அந்த மாதிரி நிறைய கோரிக்கை வச்சு. பட் இவங்க என்ன ப்ரொடெஸ்ட் பண்ணாலுமே எதுவுமே கண்டிப்பாக மாறப்போகிறது கிடையாது. நம்ம சொசைட்டி டிசைன் பண்ணப்பட்டது இந்த மாதிரி எக்கனாமிக்கலி இன்னிக்குள்ளே இருக்கிற மாதிரி தான். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெமைனி இருக்கிற 99% இருக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டாப் 1% பற்றி கோவப்படுறதை விட்டு அவங்களோட குறை சொல்கிறத விட்டுட்டு அந்த டாப் 1%க்கு நம்ம எப்படி போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடிப்போம்.
அதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பட் அதுக்கான அந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப கிளீஷியாவாக இருக்க காலையில் 5 மணிக்கு எழுந்திரிங்க, இவ்வளோ புக்ஸ் படிங்க, உங்கள் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுங்க, அதெல்லாம் சொல்ல போகிறது கிடையாது. ரொம்ப ப்ராக்டிக்கலாக நிஜமாக நீங்கள் பண்ண முடியறதை யூஸ் பண்ணி தான் டாப் 1% இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எப்படி 0ல் ஸ்டார்ட் பண்ணி போக முடியும் அப்படிங்கிற அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். சரி, முதல்ல இந்த டாப் 1% சொல்கிறேனே, இந்த 1%க்கு எவ்வளோ தான் நம்ம வெல்த் சம்பாதிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அதானி அம்பானி இவங்க எல்லாருமே டாப் 1%ல் தான் வருவாங்க. பட் இந்த 1% இருக்க எல்லாருமே அவ்வளோ வெல்த்தியால் இருக்க மாட்டாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் டாப் 1% அப்படிங்கிறது ரொம்ப 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 ஈஸி கம்பேரிட்டிவ்ல. நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அந்த கிராஃபில் வெறும் உங்கள்கிட்ட 1.4 crore இருந்தால் போதும், நீங்கள் இந்தியாவோட டாப் 1% நீங்கள் போயிட முடியும். ஸோ இந்த 1%க்கு நீங்கள் எப்படி போகிறது அப்படின்னா, இது முக்கியமான 2 ரூல் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, மற்றவங்களுக்காக வாழாமல் உங்களுக்காக வாழணும். செகண்ட் திங் என்ன அப்படின்னா, எமோஷனல் ட்ராப்ஸில் நீங்கள் விழுகாமல் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த டெட் சொல்லலாம். இந்த டெட் பார்த்தீங்கன்னா, ரிச் யூஸ் டெட் டு ஏர்ன் மணி, வேற மிடில் கிளாஸ் யூஸ் டெட் டு பேர்ன் மணி. அதாவது பணக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த கடனை யூஸ் பண்ணி இன்னும் பணக்காரங்க ட்ரை பண்ணுவாங்க. அதே மிடில் கிளாஸ் பார்த்தீங்கன்னா அந்த கடனை யூஸ் பண்ணி பணத்தை இழக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, மிடில் கிளாஸ் வாங்குற அந்த ஹோம் லோன் தான். பைக் லோன், ஏசி லோன், எஜுகேஷன் லோன், இது எல்லாமே ஓகே. இந்த லோன் அப்படிங்கிறது ரொம்ப மோசம்லாம் கிடையாது. பட் மிடில் கிளாஸோட ஒஸ்ட் ஃபினான்ஷியல் டெசிஷன் எதுவாக இருக்கும் அப்படின்னா அந்த ஹோம் லோன் தான். இந்த மாதிரி நம்ம மிடில் கிளாஸ்லாம் அந்த சொந்த வீடு வாங்குறது லோன் போடுறதுக்கு முன்னாடி 2 டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. டைப் 1 என்ன அப்படின்னா, எமோஷனல் டெசிஷன், அதாவது என்ன இருந்தால் சொந்த வீடு மாதிரி வருமா அப்படிங்கிற இந்த எமோஷனல் டெசிஷனோட தான். பிலீவ் மீ, உங்களோட இந்த எமோஷனல் வீக்னஸ் யூஸ் பண்ணி தான் கிரெடிட் கார்டு கம்பெனிஸ், பேங்க்ஸ், கார்பரேட்ஸ் இந்த மாதிரி எல்லாருமே உங்கள் பாக்கெட் இருக்க பணத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் பிகாஸ் உங்கள் ஆசை இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவர் சொந்த வீடு வாங்குறதோ, லோன் போட்டு அவருக்கு கல்யாணத்தப்ப கண்டிப்பாக சொந்த வீடு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக சொந்த வீடு வாங்குறதோ கண்டிப்பாக பிளெண்டர் தான். கண்ணை மூடிட்டு உங்கள் பணத்தை வெளியே போடுற மாதிரி தான். ஸோ அதை தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. டைப் 2 என்ன அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக டெசிஷன் எடுப்பாங்க. அதாவது எப்படி நம்ம வாடகை தான் கொடுத்துருக்க போகிறோம், அதுக்கு பதிலாக ஒரு சொந்த வீடு வாங்கி அந்த வாடகை கொடுக்குற பணத்தை நம்ம இஎம்ஐ கட்டிடலாம் அப்படின்னு ஒரு புது வீடு வாங்குவாங்க. இதுக்கான ஆன்சர் நான் ஒரு தனி வீடியோவே பண்ணலாம். பட் ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ இருக்க கரண்ட் சிச்சுவேஷனில் சென்னையில் நீங்கள் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா மினிமம் உங்கள்கிட்ட 50 லட்ச ரூபா வேணும். சரி, இப்போ அந்த 50 லட்ச ரூபாயில் 10 லட்ச ரூபா நீங்கள் இனிஷியல் பேமெண்ட் பண்ணிட்டு 40 லட்ச ரூபா நீங்கள் லோன் போட்டுட்டீங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் HDFC பேங்க்லேயே போய் லோன் வாங்குறீங்க. இப்போ HDFC பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 9% இருந்துகிட்டு இருக்கு. 10 இயர் நீங்கள் லோன் வாங்குறீங்க 40 லட்ச ரூபா. இப்போ உங்கள் மந்த்லி இஎம்ஐ எவ்வளோ வரும் அப்படின்னா 50,000 ரூபா. இந்த 50,000 ரூபா அதிகமாக தெரிஞ்சு நீங்கள் 20 வருஷம் போட்டிங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் மட்டுமே நீங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்டோட 45 லட்சத்துக்கு மேலே அதிகம் கட்டணும். ரொம்ப 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 அதிகம். ஸோ நம்ம 10 வருஷமே எடுத்துப்போம், 50,000 எடுத்துப்போம். 40 லட்ச ரூபா லோனுக்கு நீங்கள் 10 வருஷம் முடிக்கும் போது ஓவரால் எவ்வளோ கட்டியிருப்பீங்க அப்படின்னா 20 லட்ச ரூபா வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பே பண்ணி ஓவரால் நீங்கள் 60 lakhs பே பண்ணியிருப்பீங்க இந்த லோனுக்கு. சரி, இது கேஸ் 1. இது அப்படியே நீங்கள் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் கேஸ் 2ல் இந்த 50,000 ரூபா நீங்கள் இஎம்ஐ கட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு வாடகை வீட்டிலேருந்து மிச்ச பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஹோமோட வாடகை எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 15,000 rupees. பட் 10 இயர் பீரியடில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 25,000 லெவலுக்கு போகும். ஸோ நம்ம ஆவரேஜாக மேக்ஸிமம் எடுத்துப்போம் 25,000 rupees ரெண்ட் அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ நீங்கள் ஹோம் லோனுக்கு இஎம்ஐ 50,000 பே பண்ணீங்க. பட் வாடகை வீட்டில் இருந்து 25,000 rupees தான் ரெண்ட் கொடுக்குறீங்க. ஸோ ரிமைனிங் 25,000 உங்கள் கையில் தான் இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டான பட் 14% வரை கேகர் உங்களுக்கு கொடுக்குற இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க அந்த 10 வருஷம் பீரியட்க்கு. ஸோ 25,000 rupees நீங்கள் 10 வருஷத்துக்கு பே பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் ஓவரால் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 30 லட்ச ரூபா. அதோட ரிட்டர்ன் மட்டும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 35 lakhs. ஸோ ஓவரால் உங்களுக்கு எவ்வளோ பணம் வெளியே வரும் அப்படின்னா 65 lakhs. ஸோ 25,000 நீங்கள் மந்த்தை இன்வெஸ்ட் பண்ணி 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் 65 lakhs நீங்கள் வெளியே எடுக்க முடியும். பட் இது மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா இனிஷியல் பே பண்ணீங்களா அந்த லோன் வாங்குறதுக்கு முன்னாடி, அந்த 10 லட்ச ரூபாய் நீங்கள் லம்சமாக நீங்கள் இதே இண்டெக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் 14% ரிட்டர்ன் 10 இயர் பீரியடில் அது என்னவா இருக்கும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 27 lakhs ரிட்டர்ன் மட்டும் கிடச்சிருக்கும். விச் மீன்ஸ் ஓவரால் உங்களுக்கு 37 lakhs ரிட்டர்ன் எடுத்திருப்பீங்க வெறும் 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணி. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ரிட்டர்ன் எடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 65 lakhs இருக்குது. இப்போ 37 lakhs. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 10 இயர்ஸாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி 1 crore நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துட்டீங்க. ஸோ இப்போ அந்த 1 crore நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போ 50 lakhs இருந்த வீடு இப்போ ஆல்மோஸ்ட் 10 இயர்க்கு அப்புறம் 80 lakhs மாறிடுச்சு அப்படின்னு நினச்சிப்போம். இப்போ 80 lakhs அந்த வீடை நீங்கள் வாங்கிட்டு மிச்சம் 20 lakhs திரும்ப நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் சொந்த வீட்லேயே இருக்கீங்க, ரெண்ட் கொடுக்கவும் தேவையில்லை, அண்ட் 20 lakhs நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்டும் பண்ணிட்டீங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிளான் பண்ணணும் தவிர ரொம்ப கிரீடியாக எமோஷனல் டிசிஷன் நீங்கள் எடுக்கக்கூடாது. பட் இப்போ கண்டிப்பாக நீங்கள் சில பேர் நினைப்பீங்க, நான் என்ன தான் இஎம்ஐ கட்டி சொந்த வீடு வாங்கினா கூட அது சொந்த வீடு எனக்கு சொந்தமானது, அந்த அசரோட வேல்யூ கண்டிப்பாக ஏறிட்டே தான் போகும். எங்கள் தாத்தாலாம் அந்த காலத்தில் வெறும் 10,000 ரூபாய் தான் சொத்து வாங்கினாரு, இப்போ அதோட வேல்யூ கிட்டத்தட்ட 50 lakhs அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் இன்னொரு டேட்டா ஒன்று காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்க்குற டேட்டா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரேண்டம் டேட்டா கிடையாது, இது ஆர்பிஐயோட அஃபிஷியல் டேட்டா. நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா
நீங்கள் தாத்தா வாங்கின சொத்து இல்லை அப்பா வாங்கின சொத்துலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வாங்கியிருப்பாங்க. அப்போ இந்தியாவோட ஹவுசிங் ப்ரைஸ் இண்டெக்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் 23%, விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு 100 rupees கொடுத்து ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் அந்த வீடோட மதிப்பு 123 rupees மாதிரி இருக்கும். அதாவது 23% அதிகமாக இருக்கும். பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் 2020க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்து ஆல்மோஸ்ட் 2.8% கிட்ட இறங்கிருச்சு. இது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு ரிட்டர்ன். அதாவது நீங்கள் ஒரு 100 rupees கொடுத்து ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் அது வெறும் 102 rupees தான் மாதிரி இருக்கும். வெறும் 2% அதிகமாக இருக்கும். ஸோ உங்கள் தாத்தா அவங்க சொத்து அப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் ப்ராப்ளி அந்த பீரியடில் ஹவுசிங் ப்ரைஸ் இண்டெக்ஸ் 30%, 35% மேலே இருந்திருக்கலாம். பட் இந்தியாவோட நிலைமை இப்போ இதுதான். இந்தியாவோட ஹவுசிங் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இப்போ வெறும் 2.8% தான். ரியல் எஸ்டேட் பூம் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் சொத்து வாங்கினீங்க அப்படின்னா அடுத்த 10 வருஷத்துக்கு அது ப்ரைஸ் ஏறாமல் இருக்கிறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி யோசிச்சு நீங்கள் ஒரு வீடு வாங்குறது தான் ஒரு ப்ராக்டிக்கலான கரெக்ட் டிசிஷனாக இருக்குமே தவிர நான் ரெண்ட் பே பண்ணுறதுக்கு பதில் இஎம்ஐ பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு வீடு வாங்குறது ஒரு பிளண்டர் தான். நான் ஏன் இவ்வளோ லென்த்தாக சொல்கிறேன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த மிடில் கிளாஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் இருக்கிற மெயின் ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னா அவங்க சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் ஹோம் லோன், மேரேஜ் லோன் ஆர் அவங்களோட ஆனுவல் இன்கமை மீறி ஒரு கார் வாங்கி அதுக்கான லோனுக்கு இஎம்ஐ பே பண்ணிருப்பாங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதில். சரி, ரிச் பீப்பிள் லோனே வாங்க மாட்டாங்களா, கடனே வாங்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிச் பீப்பிள் தான் அதிகமாக கடனே வாங்குவாங்க. பட் அவங்க டெட்டை வாங்கி அதை வச்சு பணத்தை பேர்ன் பண்ணுறதுக்கு பதில் அந்த கடனை யூஸ் பண்ணி சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது எப்படி அப்படின்னா அவங்க கடன் வாங்கி அதை லெவரேஜை யூஸ் பண்ணுவாங்க. இந்த லெவரேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் என் ஃப்ரெண்ட்டை 10 rupees கடன் வாங்குறேன், ஒரு மாதத்துக்கு அப்புறம் 12 rupees ரிட்டர்ன் தரேன் அப்படின்னு. அந்த 10 rupees நான் வாங்கி ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி 100% ரிட்டர்ன் எடுத்துட்டு அப்படின்னு வச்சுப்போம். அதாவது 10 rupees இன்வெஸ்ட் பண்ணி 20 rupees ஒரு ரிட்டர்ன் எடுத்துட்டேன். இப்போ நான் ஒரு மாதத்துக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு அந்த 10 rupeesக்கு பதிலாக 12 rupees கொடுத்துட்டு மிச்சம் இருக்க 8 rupees இருக்கும்ல, அதுதான் என்னோட ப்ராஃபிட். இதுதான் கடன் வாங்கி அதை லெவரேஜை யூஸ் பண்ணி 8 rupees சம்பாதிச்சது. இதுதான் எக்ஸாக்டாக ரிச் பீப்பிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது டாப் 1% யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை அவங்களோட சொந்த பணத்தில் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடவே மாட்டாங்க. பேங்க்கிட்ட 10% இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க லோன் வாங்கி அவங்க அந்த பிஸ்னஸ் மூலமாக இயர்லி 20% to 30% எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதுலேருந்து வெறும் 10% மட்டும் இஎம்ஐ பே பண்ணிருப்பாங்க. விச் மீன்ஸ் ரிமைனிங் இருக்க 20% அவங்க ப்ராஃபிட் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. வெறும் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கடனை மட்டுமே யூஸ் பண்ணி. இது ஆக்சுவலாக ரொம்ப பெரிய டாபிக், ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாபிக். ஸோ இந்த ரிச் பீப்பிள்ஸ் அந்த டெட்டை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் செப்பரேட்டாக ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த கொரோனாக்கு அப்புறம் அதானி இவ்வளோ பெரிய ரிச் பர்சனாக மாறினது காரணம் அவர் இந்த கடனை வாங்கி லெவரேஜை யூஸ் பண்ணதுனால தான். அவர் இவ்வளோ பெரிய எம்பையரை பில்ட் பண்ணதை வெறும் கடனை யூஸ் பண்ணி தான். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ரிச் நோஸ் டு பெண்ட் த ரூல்ஸ். அவங்க ரூல்ஸை பிரேக் பண்ண மாட்டாங்க, பட் ரூல்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பெண்ட் பண்ணிப்பாங்க. இதையும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடய சொல்கிறேன். இப்போ ஷாருக் கானுக்கு சுஹானா கான் அப்படின்னு ஒரு டாட்டர் இருக்காங்க. அந்த டாட்டர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 12 crore ஒருத்தில் ஒரு லேண்ட் ஒன்று வாங்கியிருந்தாங்க. லேண்ட் அண்ட் வீடு சேர்த்து 12 கோடி ரூபா ஒருத்தில் நீங்கள் ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு எக்கச்சக்கமாக டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்கச்சக்கமான இன்கம் டேக்ஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விவசாயம் பண்ணுறதுக்காக ஒரு லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் விவசாயம் இருந்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டேக்ஸ் ரொம்ப கம்மியாகும், ஸ்டாம்ப் டியூட்டி ரொம்ப கம்மியாகும், அண்ட் நீங்கள் லோன் வாங்கி அந்த இடம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் ரொம்ப கம்மியாகும். ஸோ சுஹானா கான் என்ன பண்ணாங்க அப்படின்னா தனியாக ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணி அந்த லேண்டை வாங்கிட்டாங்க. விச் மீன்ஸ் அந்த 12 கோடி வரைக்கும் அவங்க இன்கம் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. லோன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாக இருந்திருக்கும், அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டியோட ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். இவங்க பண்ணது லீகலா இல்லீகல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லீகல் கிடையாது. அவங்க பண்ணது கரெக்டு தான், லீகல் தான். பட் அவங்க பண்ணது மாரலி எத்திக்கலி கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ சுஹானா கான் கிடைச்ச டேக்ஸ் பெனிஃபிட், இவங்க கட்ட வேண்டிய ஸ்டாம்ப் டியூட்டி ஃபீஸ் ஒரு லோன் இன்ட்ரெஸ்ட் கம்மியானது, இதெல்லாம் யாருக்கு வர வேண்டிய பணம் அப்படின்னா மிச்சம் இருக்க 99% வர வேண்டிய பணம். பட் சின்ஸ் சுஹானா கான் டாப் 1% இருக்கிறதுனால அவங்களுக்கு ரூல்ஸ் எப்படி பெண்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியும். அவங்களுக்கு பணம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நல்லா தெரியும். அவங்களுக்கு தெரியுமோ இல்லையோ தெரிஞ்சவங்கள ஹையர் பண்ணி வச்சுப்பாங்க. இது மூலமாக அவங்க நம்மள்ட்ட இருக்கிற பணத்தை அவங்க பாக்கெட்டுக்கு ஈஸியாக கொண்டு வந்துடுவாங்க. ஸோ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன லோன் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த லோன் மூலமாக நமக்கு எப்படிலாம் டேக்ஸ் பெனிஃபிட் எடுக்க முடியும், நம்ம எந்த மாதிரிலாம் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக முடியும், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்மளால தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஹோம் லோன் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த லோனோட இன்ட்ரெஸ்ட் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டா ஒரு ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட்டாக முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ஏற்ற இந்த நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏறும், ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் குறைக்க நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையும். அதுவே ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நம்ம முதல்ல எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் லோன் எடுக்கிறோமோ அது அப்படியே ஃபிக்ஸ்டாகவே இருக்கும். ஸோ இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்து நம்ம மோஸ்ட் ஆஃப் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு போடுவாங்க. விச் மீன்ஸ் ஆர்பிஐ அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்தினா நமக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதிகமாகும். பட் ஆர்பிஐ அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணால் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மி ஆகணும், பட் கம்மி பண்ண மாட்டாங்க. நம்மளாம் போய் முதல்ல கேட்கணும் ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்குது, ஸோ எங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மி பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னா நமக்கு முதல்ல இதெல்லாம் தெரியணும். பணம் இப்படி ஒர்க் ஆகுது, ஏன் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகுது, ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்லாம் என்ன, இது எல்லாமே நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கிற ரூல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கப்புறம்
அந்த ரூலை எப்படி நமக்கு இது மாதிரி பெண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது என்ன அப்படின்னா கிவிங் அப் இந்த மிடில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிராஃப் தான் உங்களோட 0லேருந்து 1% போகிற கிராஃப் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அண்ட் இதுக்கான ஓவரால் பீரியட் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா 0லேருந்து 1%க்கு ஸ்ட்ரைட் லைனாக இப்படிலாம் ட்ராவல் பண்ணாது. ரேதர் உங்களோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும், ஃப்ளாட்டாக தான் இருக்கும், இன்ஃபேக்ட் கீழே கூட போகலாம். பட் அட் சம் பாயிண்ட் நீங்கள் மிடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கற்றுக்கிட்ட ஸ்கில் மூலமாகவும் நீங்கள் கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் கிடைக்க ஸ்டார்ட் பண்ணும். அந்த பிரேக் அவுட் கிடச்சதுக்கப்புறம் அவங்க கிராஃப் பயங்கரமாக மேலே போக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அந்த பிரேக் அவுட் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களோட ஓவரால் ஜேர்னி 1 crore அப்படின்னா 0 to 1 lakhs வரதான் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஃபேஸ். இருக்கிறதுல கண்டிப்பாக கஷ்டம் அதுதான். அண்ட் அந்த 1 lakhலேருந்து 10 lakh வரது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். பட் 0 to 1 கம்பேரிட்டிவ் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி 10 lakhs to 20 lakh ஜேர்னி பார்த்தீங்க அப்படின்னா 0 to 10 வரதோட கம்பேரிட்டிவ் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஜேர்னி அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது கம்பேரிட்டிவ் ஈஸி ஆகிட்டே போகும் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பணம் எப்படி இருக்காது உங்களுக்கு கண்டிப்பாக புரிய ஆரம்பிச்சிடும். உங்கள் நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், உங்கள் இன்டெலிஜென்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இது மூலமாக கண்டிப்பாக நீங்கள் 1 crore ஜேர்னி அச்சீவ் பண்ண முடியும் இன்கேஸ் நீங்கள் பேஷண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா. பட் என்னடா நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்படுறோம், எவ்வளோ வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இந்த ரிட்டர்னே வரல அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மிடில் கிவ் அப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 1% கிளப்புக்குள்ளே ஜாயின் பண்ணவே முடியாது. ஏன்னா அது அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே ஈஸியாக போயிட முடியும்ல. ஸோ யார் டெடிகேட்டிவாக பேஷண்ட்டாக நல்ல நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறம் கம்மி ஹார்ட் ஒர்க் அதிகமான ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த 1% கிளப்புக்குள்ளே கண்டிப்பாக போவாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா நெவர் லுக் அட் நம்பர்ஸ், ஜஸ்ட் லுக் அட் த பர்சன்டேஜ். அதாவது உங்கள் கையில் இப்போ 50,000 இருக்குது, நீங்கள் 50,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ரூபா ரிட்டர்ன் வருது அப்படிங்கிறத பார்க்காதீங்க, எத்தனை பர்சன்டேஜ் ரிட்டர்ன் வருது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நல்ல நாலேஜ் கெயின் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கலாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 இயரில் கண்டிப்பாக நீங்கள் 15% மேலே ரிட்டர்ன் கண்டிப்பாக எடுத்துருவீங்க. 15% ஆஃப் 50,000 rupees எவ்வளோ அப்படின்னா 7,500 rupees. பட் 1 இயர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணதுக்கு 50,000 இன்வெஸ்ட் வெயிட் பண்ணதுக்கு 7,500 rupees கம்மி அப்படிங்கிற மாதிரி தெரியலாம். பட் பர்சன்டேஜ் வைஸ் அது 15% ரொம்ப அதிகம். நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா பெரிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் பிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் அதே நல்லதோட 50,000 பதிலாக அதே இடத்துல நீங்கள் 50 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 1 இயருக்கு அப்புறம் உங்களுக்கு 7.5 lakhs ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். இப்போ உங்களுக்கு இது அதிகமாக தெரியலாம் ஒரு வருஷத்தில். ஸோ எண்ட் ஆஃப் த டே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 15% ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஸ்டேபிள் தான். பட் 7.5,000 ரிட்டர்னுக்கும் 7.5 lakhs ரிட்டர்னுக்கு நடுவில் இருக்க ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா உங்களோட அந்த பிரின்சிபல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் தான். ஸோ இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது எப்படி கேட்டிங்க அப்படின்னா நிறைய வழிகள் இருக்குது. இதை பற்றின தனி வீடியோ பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இன்கம் ஸ்கீம்ஸ் பற்றிலாம் கண்டிப்பாக நான் வீடியோ பண்ணுறேன் ஃபியூச்சரில். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த வீடியோவில் சொல்ல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன் அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ இந்த வீடியோட பார்ட் 2 நீங்கள் வேணும் நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். 2000 likes வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் பார்ட் 2 மேக் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ தாண்டி இருக்கிற பர்சனல் தாட்ஸ், நான் ஷேர் மார்க்கெட் என்ன மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வாங்குறேன், இந்த மாதிரி இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்பரண்டாக கிரே கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் முக்கியமான மார்க்கெட் அப்டேட்ஸ் நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். சப்போஸ் நீங்கள் சீரியஸ் இன்வெஸ்டர் அப்படின்னா கிரே கம்யூனிட்டி லிங்க் கீழே கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபியூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன்.